வணக்கம் இறை சமூகமே. இன்றைக்கி தொடக்க நூல் அதிகாரம் 2 பற்றி பார்ப்போம். வசனங்கள் 1 முதல் 3 கடவுள் மண்ணுலகை படைத்துவிட்டு ஓய்ந்திருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு 7ஆம் நாளில் ஏன் கடன் திறலாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் கூறியது போல் கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கியதால் தான் நம்ம 7ஆம் நாளை கடன் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அது கடவுள் ஆசி வழங்கி புனிதப்படுத்தி இருக்கிறார். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது அந்த 7ஆம் நாள் ஃபுல்லாகவே வழிபாடுகள் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது அரை நாளாக ஆச்சு. இப்போ ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரத்தில் சுருக்கியிருக்காங்க. அதனால் அதையும் நம்ம தவற விடாமல் கண்டிப்பாக நம்ம கடன் திருநாளை அனுசரிக்கணும். 5ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, மண்ணுலகத்தில் நிலைவெளியில் எவ்வித புதரும் தோன்றவில்லை. இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கடவுள் முன்னாடியே சொல்லிட்டாரு 6ஆம் நாளில் மனிதர்களை படைத்திருக்கிறார். அப்போ அந்த மனிதர்கள் இந்த மண்ணுலகில் இல்லை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, வேற்று கிரகத்திற்கான சான்று அது. ஸோ நம்ம மற்ற படத்தில் காமிக்கிற மாதிரி வேற்று கிரகத்தில் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு இல்லை. வேற்று கிரகத்திலையும் மனிதர்கள் கடவுளோட சாயலில் தான் இருப்பாங்கங்கிறதுக்கான ஒரு பைபிள் சான்று இது. அப்போ அந்த மண்ணுலகன்னு கடவுள் இதில் குறிக்கிறது பூமியில் அதுக்கப்புறம் தான் கடவுள் மனிதர்களை படைக்கிறார். பூமியில் உள்ள மனிதரை படைக்கிறதுக்கு தான் கடவுள் மண்ணை எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ நமக்கு முதல் அதிகாரத்தில் 26, 28 வசனங்கள்லாம் மனிதரை படைத்தாருங்கிறத மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இதில் தான் மண்ணை எடுத்து பயன்படுத்தி மனிதனை படைத்து அவன் நாசிகளில் அவருடைய உயிர் மூச்சை ஊதுகிறாருன்னு சொல்லி எழுதியிருக்கு பைபிளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8லிருந்து 15 வரை இருக்கிற வசனங்கள் ஏதேன் தோட்டத்தை பற்றி கடவுள் விவரிக்கிறார். அதோட அழகையும் செழுமையையும் கடவுள் விவரிக்கிறார். அப்புறம் 17ஆம் வசனத்தில் தான் கடவுள் நன்மை தீமை மரத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். இது இன்னொன்று என்ன நம்ம கவனிக்கணும்னா, இதை கடவுள் எடுத்துரைக்கிறப்ப பெண்ணை இன்னும் படைக்கலை கடவுள். வசனம் 20லிருந்து 23 தான் பெண்ணை கடவுள் படைக்கிறார். அப்போ அந்த நன்மை தீமை மரத்தை சொன்னது மனிதனிடத்தில் மட்டும்தான் கடவுள் சொல்லியிருக்கிறார். மேபி பாம்பு இதனால தான் பெண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்ததாக இருக்கலாம். அதோட மறைப்பொருள் அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா மனிதன்கிட்ட தானே கடவுள் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அதனால் அது பெண்ணை ஈஸி டார்கெட்டாக நினச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய திருமணத்தோ பற்றிய அந்த ஒரு சான்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை 24ஆவது வசனத்தில் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை, கணவன் மனைவி உறவோட முக்கியத்துவத்தையும் கடவுள் வெளிப்படுத்துகிறார் இந்த அதிகாரத்தில். கடைசியாக 25ஆவது வசனம், ஆடையின்றி இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் முடிக்கிறாரு. இது இன்னும் அவர்கள் புனிதமாக இருக்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தில் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்கங்கிறத எடுத்துரைக்கிறாங்க. இது நமக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் எனக்கு நான் கண்டுகொண்ட இறைவார்த்தை. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நன்றி. இறைவார்த்தையில் இணைந்து